தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சேந்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் குத்தாலலிங்கம். இவரது தந்தை மறைந்த சங்கரபாண்டிய தேவருக்கு சொந்தமான 60 சென்ட் புஞ்சை நிலம் அப்பகுதியில் உள்ளது. இந்த நிலத்தை அவர்களின் உறவினர்கள் சிலர் போலி ஆவணங்களை தயாரித்து போலியாக பட்டா மாற்றம் செய்து நிலத்தை முழுமையாக அபகரிக்க முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சேர்ந்தமரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த நில ஆக்கிரமிப்பாளர்கள் சிலர் சமூக விரோதிகளை வைத்து குத்தாலலிங்கம் மற்றும் மாற்றுத்திறனாளி மகன் சங்கர் கணேஷ் மற்றும் குடும்பத்தினரை தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி வந்துள்ளனர். இதனால் மாற்றுத்திறனாளி மகன் தினந்தோறும் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் குத்தாலலிங்கத்தின் மகள் தீபா தனது மாற்றுத்திறனாளி சகோதரனுடன் வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தார். ஆக்கிரமிப்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து எங்களது வாழ்வாதார நிலத்தை மீட்டு தர வேண்டும். தமிழக அரசு கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலங்களை அதிரடியாக மீட்டு வருவது போல் ஏழை மாற்றுத்திறனாளியான எங்களது நிலத்தையும் மீட்டு தர முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீபா உருக்கமாக கோரிக்கை வைத்தார். நாங்க சேந்தமரத்துல இருந்து வரோம். எங்க அப்பாவுக்கு சேந்தமரத்துல பூர்வீக இடம் இருந்தது. எங்க அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர், 5 பொம்பளைங்க 3 ஆம்பளைங்க. இந்த 5 பொம்பளைங்களோட மகள்கள் தான் இவங்க எல்லாருமே. எங்க பெரியப்பா தான் மூத்தவருன்றதுனால அவர் பேர்ல யூடிஆர்ல இப்படி பட்டா விழுந்திருக்கு. அதை வச்சுட்டு போலி பத்திரம் போலி ஆவணங்களெல்லாம் தயாரிச்சு மாசம் 15ஆம் தேதி பெரியப்பா பொண்ணு அவங்க பொண்ணுக்கு தான செட்டில்மெண்ட் வச்சுட்டு லோக்கல்ல இருந்து 2 ரவுடி, அவங்க பேரு ரமேஷ் பொன்னுச்சாமி, இவங்க 2 பேரையும் வச்சு எங்களை வந்து இடத்துக்குள்ள விடாம எங்களை ஏதாவது பண்ணீங்கன்னா நான் உங்களை கொன்னுடுவேன் வச்சிருவேன்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. நீ யார் இந்த இடத்துக்கு வர, என் பேர்ல இருக்கு பட்டான்னு சொல்லி அவங்க மருமகன் என்னை மிரட்டுறாரு. நீ எங்கேயாவது தனியா போகல, உங்களை கொன்னுடுவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டுறாங்க. என்னைய இடத்துக்குள்ள விட மாட்டேன்னு. அந்த இடம் யாருக்கு போக வேண்டியதுன்னா இந்த பையன் மாற்றுத்திறனாளி, இவர் எங்க அப்பா, எங்க பையன், எங்க அண்ணன். இவர் இந்த எங்க அண்ணனுக்கு போகக்கூடிய மனையை தான் அவங்க ஏமாத்தி பத்திரம் போட்டு போலி ஆவணங்களை வச்சு தயாரிச்சு பத்திரம் போட்டு வச்சிருக்காங்க. எங்க பல இடத்துங்களை வாங்கி தரணும். இல்லையா யாருமே போக வேண்டாம், விசாரணை வரைக்கும் அவங்களும் உள்ள போக கூடாது, நாங்களும் உள்ள போக கூடாது. இவங்க இப்ப பக்கத்துல இருக்க லேண்ட் புரோக்கர்ஸை வச்சு அந்த லேண்டை விற்கிறதுக்கு அலையிறாங்க. மொத்தம் 60 சென்ட் நிலம் எப்படி ஒரு 2 பேருக்கு மட்டும் சொந்தமாகும்? 8 பேர் பிறந்தவங்க வீட்டுல 2 பேருக்கு மட்டும் எப்படி சொந்தமாகும்? அவங்க போட்டோல நகல் காப்பி எல்லாமே நாங்க எடுத்துட்டோம். இது எங்க அத்தைங்க இறந்ததுக்கான இறப்பு சான்றிதழ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. ஆனா லோக்கல் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பணத்தை கொடுத்து அடைக்கிறாங்க. யார் மேலேயும் வழக்கு பதிய மாட்டேங்கிறாங்க. நாங்க எங்களை மிரட்டுறாங்கன்னு சொன்னா கூட வழக்கு பதிய மாட்டேங்கிறாங்க. எங்களை தான் சமாதானப்படுத்தி நீங்க இடத்துக்குள்ள வராதீங்க, போங்க வைங்கன்னு சொல்றாங்களே தவிர நான் கேவிட் மனுவும் தாக்கல் பண்ணிருப்போம். இதுல இந்த பையனை வச்சுட்டு நாங்க எந்த கோர்ட்டு நாடுக்கு நாங்க அலைய முடியும்? யூடிஆர்ல எங்களுக்கு பட்டாவை ரத்து பண்ணணும். 8 பேர் பிறந்தவங்க கூட இருக்கும் போது எப்படி 2 பேருக்கு மட்டும் அந்த இடம் சொந்தமாகும்? பூர்வீக இடத்துல எங்க தாத்தா பேர்ல தான் அதுக்கு பட்டா இருக்கு. அந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு தரணும்னு சொல்லி நாங்க ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம். எங்க அப்பா பேரு குத்தாலிங்கம், எங்க தம்பி பேர் வந்து சங்கர் கணேஷ். இது அவருக்கு போகக்கூடிய இடம். அப்ப யாருமே ஆம்பளைங்க இல்ல அந்த வீட்டுல அப்படின்ற தைரியத்துலதான் இவங்க இந்த மாதிரி போலி ஆவணங்கள்லாம் தயாரிச்சு பட்டா போட்டு பட்டம் போட்டு வச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கண்டிப்பா சிஎம் ஐயா இதுல தலையிட்டு எங்களுக்கு கண்டிப்பா எங்க இடத்த மீட்டு தரணும். கோயில் இடத்துக்களை மட்டும்தான் மீட்டு தருவாங்களா? மத்தவங்களோட இடம்லாம் இந்த மாதிரி அபகரிச்ச இடத்த எங்களுக்கு மீட்டு தர மாட்டாங்களா? கட்டாயமா மீட்டு தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதை கண்டிப்பா வழக்கு பதிவு பண்ணணும். இந்த 3 பேர் மேலேயும் அண்ணாதுரை, பொன்னுச்சாமி, ரமேஷ் இவங்க பேர்ல முதல்ல வழக்கு பதிவு பண்ணணும். மிரட்டுறாங்க. நான் ஒரு பொம்பளை தான் அலையிறேன்னு என்னை ரொம்ப மிரட்டுறாங்க. அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி முறையான விசாரணை வைத்து எங்களுக்கு கொடுத்தா போதும். அது வரைக்கும் அதான் கண்டிப்பா எங்களோட உயிருக்குமே அங்க பாதுகாப்பு இல்ல. எங்களுக்கு இது கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். நாங்க ரொம்ப சிஎம் சார நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அலையிறதுக்கு வேற யாருமே கிடையாது என்ன தவிர. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் குழந்தைங்களை விட்டுட்டு என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க பின்னாடி அலைய முடியல. இது விசாரணை நடக்கட்டும். நாங்க விசாரணையில நேர்மையா எங்க சைட்ல என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணுமோ நாங்க கொடுத்து அந்த விசாரணையை நாங்க என்னுடைய பேர் தீபா. நான் தான் எங்க குத்தாலிங்க, அவர் ஒன் ஆஃப் த லீகலைசர், அவருடைய மகள்.